பாக்குறதுக்கு ஃபுல் கிரீன் கலர்ல இருக்கிற வித்தியாசமான ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணும் வில்பட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல சடனா அப்பியர் ஆகுறாங்க. இவங்க எங்க இருந்து வந்தாங்க, இவங்க யாரு, ஏலியன்ஸா, மர்மமா இருக்காங்களே, விசாடா, விச்சுஸா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ்ல இருக்கிற பீப்புளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க யாருங்கிறது லாஸ்ட் வரைக்கும் தெரியவே இல்லை. பிகாஸ் அவங்க பேசுற லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்போ ரால்ஃப் டி கால்னே அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த சின்ன பையனையும் பொண்ணையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா அந்த பசங்க ரெண்டும் அதுல எத்தையுமே சாப்பிடல. ஏதோ புதுசா வித்தியாசமான பொருளை பாக்குற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. இப்ப இந்த ரால்ஃப் டி கால்னேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சவரு லாஸ்ட்ல ரா பீன்ஸ் எடுத்து வைக்கிறாரு. இந்த பசங்க பல நாள் பட்டினி கிடந்த மாதிரி அந்த ரா பீன்ஸை எடுத்து புச்சு புச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதை பார்த்து இதுங்க இதை மட்டும் தான் திங்குங்க போலன்னு சொல்லி அதுக்கப்புறத்துல இருந்து ரா பீன்ஸை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த சம்பவம் இங்கிலாந்துல 12th செஞ்சுரியில நடந்திருக்கு. இந்த ரால்ஃப் டி கால்வே இந்த ரெண்டு பசங்களையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால இப்ப கிறிஸ்டியானா மாத்துறேன்னு சொல்லி பேப்டைஸ் பண்ணுவார். இதுக்கப்புறம் அந்த சின்ன பையனால பெருசா சர்வைவ் ஆக முடியல. ஆனா அவனோட அக்கா இந்த பொண்ணு ஓரளவு சர்வைவ் ஆயிடுவா. ரா பீன்ஸை விட்டு நார்மல் ஃபுட் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருவா. சன்லைட்டுக்கு பழகிடுவா. இப்ப இவளோட அந்த கிரீன் காம்ப்ளெக்ஷன், கிரீன் ஸ்கின் கலர் வந்து கம்ப்ளீட்டா நார்மல் ஹியூமன் பீங்ஸ் மாதிரி நம்மள மாதிரி ஆயிடும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் லாங்குவேஜ ரால்ஃப் டி கால்வே சொல்லி கொடுப்பாரு. அத இந்த பொண்ணு கத்துக்கிட்டு அவ எங்க இருந்து வந்தா அப்படிங்கறத ஓரளவு நேரேட் பண்ணுவா. அப்போ அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் வந்து சன்லைட்டே இல்லாத ஒரு பிளேஸ்ல இருந்து வர்றேன். இங்க சன்லைட்டை பாக்குறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நாங்க இருந்த இடம் ஃபுல் கிரீன் கலர்ல தான் இருக்கும். ட்வலைட் மாதிரியான ஒரு ஏரியா. அது ஒரு கிறிஸ்டியன் லேண்டு. அதை நாங்க செயின்ட் மார்டின்ஸ் லேண்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு, நாங்க நாங்க அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சர்ச் பெல் சவுண்ட் கேட்டது. அந்த சவுண்ட் கேட்டு நாங்க ஃபாலோ பண்ணி வந்தப்போ கேவ் வழியா இங்க வந்துட்டோம். எப்படி திரும்பி போறதுன்னு தெரியாம நாங்க இங்க முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு சொன்னதை நிறைய பேர் நம்பினாங்க. நிறைய பேர் எக்கச்சக்கமா கேலி பண்ணி சிரிச்சாங்க. ரொம்பவே அவமானப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு இருந்தா. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க, இவங்க ஃபேரி லேண்ட்ல இருந்து வந்த ஃபேரிஸ், இவங்களுக்கு நிறைய அப்நார்மல் பவர்ஸ் இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க பழசெல்லாம் மறந்து போயிட்டாங்க, அவங்களோட மெமரி எரேஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இவங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அயன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அதிகமா இருந்தது அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கலர் கிரீன் கலர்ல மாறிடும். அதுதான் இவங்களுக்கு நடந்திருக்கு. இவங்க பல நாள் ஸ்டார் வாங்கி பல நாள் சாப்பிடாம கடந்து இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அயன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் கிரீன் கலர்ல ஸ்கின்னை மாத்துறதுக்கு குளோரோசிஸ் அப்படின்னு பேரு. இதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு சில பீப்புள் நம்புறாங்க. சில பேர் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் ரேஸோட கதை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியன்ஸ் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா அன்னோன் லாங்குவேஜஸ் பேசுறாங்க, கிரீக் காம்ப்ளெக்ஷன் இருக்கு, ராபின்ஸை மட்டும் தான் சாப்பிடுறாங்க. அதனால சில பீப்புள் இப்படி பிலீவ் பண்றாங்க. சில பேர் இது ஆர்சனிக் பாய்சன்னால இப்படி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் சர்டன் பிளான்ஸை மட்டும் சாப்பிட்டதுனால வந்த ரியாக்ஷன் தான் இவங்களுக்கு இந்த கிரீன் ஸ்கின் கலர். பட் இவங்க பக்கத்து வில்லேஜ்ல உள்ள ஏதோ ஒரு பீப்புள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் எது என்னவோ அந்த பையன் இறந்து போய் இந்த பொண்ணு மட்டும் ரொம்ப இயர்ஸ்க்கு உயிர் வாழ்ந்ததாவும், அந்த பொண்ணு மேரேஜ் ஆகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்ததாவும், நார்மல் ஹியூமன் பீயிங்ஸோட அடாப்ட் ஆகி இருந்ததாவும் பீப்புள் வந்து சொல்றாங்க. இந்த கிரீன் சில்ட்ரன் ஆஃப் உல்பிட் பத்தி என்னைக்கு பேசினாலும் யாருக்குமே அவங்க எங்க இருந்து வந்தாங்க என்ன எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி சில கான்ஸ்பிரசி தியோரிஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி சில தியோரிஸ் மட்டும் தான் இருக்குதே தவிர உண்மை என்னங்கிறது யாருக்குமே தெரியல.